சின்ன தாய் வீட்டை விட்டு போயிட்டா நீங்க எல்லாரும் ஆளுக்கு கொண்டு போடாம அவங்க உங்க வேலையை போய் பாருங்க ரூம்ல. என்ன வழியக்கோ ஏன் பிள்ளைய பார்த்து டர்ரு புர்ரு நிட்டுக்கீங்களே என்ன? நான் டர்றங்களா புர்ருங்களா ஆளுக்கு வேலையை பாருங்க கம்முன்னு. நீங்க என்ன அவங்க பேசுறதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போவோம். அதுவும் சரிதான் சின்ன பொண்ணே, வா ரூமுக்கு போவோம். கிளவி நீ என்ன சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்ன வெளுத்து வாங்கிட்டு இருக்கியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா நீ? அவ்வளவு முன்னாடியே வந்து அடிக்காம இருந்தா அவ்வளவு எப்படி என்ன நம்புவாளுவே? அந்த கூறுகிட்ட குப்பாத்த மாதிரில பேசிக்கிட்டு இருக்கா இவ. ஏ கிளவி வந்தன்னு வச்சுக்கோ உனக்கு விளக்க மாறுது சாத்துன்னு சாத்துவேன். யார பார்த்து கூறு கேட்ட குப்பாத்தா நீங்கிற என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? உனக்கு சும்மா பணம் கொடுத்து கூட்டிட்டு வரல சரியா? சரி சரிடி அதுக்கு தானே வந்திருக்கேன். என்ன பண்ணணும்னு சொல்லி அதை விட்டுட்டு இருக்கு வெட்டியா பேசிக்கிட்டு. ஏ கிளவி உனக்கு என்ன சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன்? அவளை எதையாச்சும் பண்ணி பள்ளி வாங்கணும்னு சொல்லியிருக்கேன். நீ என்னன்னா என்ன செய்யணும் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கா? உனக்கு எதுவும் தெரியாதோ? நீ எத்தனை வீட்டுக்கு எடுத்திருக்கா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எல்லாம் தேவையில்லாத கதடி. நீ என்ன பண்ணணும்னு சொல்லு அதை பண்றேன். எடி லூசு கிளவி ஒரு 10 பேதி மாத்திரைய அவ குடிக்க பாலில கலந்துரு சரியா? 10 போதுமாடி? கிளட்டி கிளவி 10 போதாதுன்னா இன்னும் 10 சேர்த்து ஆட் பண்றியா? 2 பேரும் போய் 10 வருஷம் ஜெயில இருந்துட்டு வருவோம். என்ன கிளவி எதுவும் தெரியாத மாதிரி வாய பொளந்துகிட்டு இருக்கா? இன்னும் 10 மாத்திரை சேர்த்து கலக்குறியா? ஜெயில போயிட்டு உட்காந்து போற 2 பேரும். 10 வருஷம் ஜெயிலா? பின்ன பிள்ளைத்தாச்சி பொண்ணுக்கு பேதி மாத்திரை கலந்து கொடுத்தா அவளா கொடுப்பாங்க? ஜெயிலு தான் போனோம். எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கியோ? ஒழுங்கு மரியாதை சொன்னதை மட்டும் செய். தேவையில்லாத செஞ்சு என்ன வம்புல மாட்டி விட்டுறாத. சின்ன பொண்ணே இனிமே நம்மளுக்கு தொல்லை இல்ல பாத்துக்கோ. நம்ம போக்குல நல்ல நிம்மதியா இருக்கலாம். இருக்கலாம் ஆமா. என்ன சின்ன பொண்ணே இழுத்து பேசிக்கிட்டு இருக்கா? என்னாச்சு சொல்லு. பின்ன என்னையா அம்மையும் மொகனும் ஆடி போன ஆவணின்ற மாதிரி கதையில இன்னைக்கு போனா நாளைக்கு வருவான் உன் தங்கச்சி. அதுக்கு புது பொண்ணு மாதிரி ஆர்த்தி எடுத்து வர வைப்பீங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கணும் அப்படித்தானே? என்ன சின்ன பொண்ணு நீ இப்படி சொல்ற என்ன பார்த்து? பின்ன என்ன உன் குடும்பத்து கதை தான் இங்க நாடி போய்கிட்டு கிடக்க. அவன் நான் மாசமா இருந்தேன்னு சொல்லிட்டு அவன் மாசமா இருக்கேன்னு பைய சொன்னா அதுல மனுஷி ஏத்துக்கிட்டீங்க சரி அப்படின்னு விட்டேன். என்னுடைய நகையில இருந்து பாதி நகையை எடுத்துக்கிட்டு போனா அதுக்கும் சரின்னு விட்டேன். கடைசியில அவன் மாமியார் தலையில கல்ல போட்டுல இங்க வந்திருக்காளாம். என்னையா எதுவும் தெரியாத மாதிரி வாயை பொளந்துகிட்டு இருக்கா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மனுஷா நீயும் கூட சேர்ந்து கூட்டு கண்டவாணி தானே? எனக்கு எல்லாம் தெரியும். சின்ன பொண்ணே நான் அப்படி பட்டவன் இல்ல, நம்பி என்ன. ஆமா இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்துன்னு குத்திக்கிட்டு கிடக்கான். நல்ல வேலை சமையல் கட்டுல யாரும் இல்ல. இவ சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு கலக்கு கிடைக்க வேண்டியதான். நல்ல வேலை எல்லாவளும் உள்ள இருக்கா. அவ கொடுத்த மாத்திரையை எடுப்போம். கலக்குவேன் கரண்டி எடுத்து கலக்குவேன் நல்லா தான் கலக்குவேன் பாரு. எனக்கு பேதி மாதிரி எடுத்து நான் கலக்குவேன் நல்லா தான் கலக்குவேன். இத குடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு கலக்குவேன். சின்ன பொண்ணே உன் நிலைமை நினைச்சா எனக்கே என்னால சொல்ல கூட முடியல சின்ன பொண்ணே. இன்னைக்கு நைட்டு ஒரு கலக்கு தான் சின்ன பொண்ணு. உனக்கு தர்றோ புர்றோ யாருக்கு தெரியும்?